Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டியில் சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறோம். இது எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 48 இருக்குது. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ரெசிஸ்டார்ஸ், அதாவது 3 ரெசிஸ்டார்ஸ் வந்து சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிஸ்டார்ஸோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாருக்கு வந்து 5 ஓம் வந்து இருக்குது. அடுத்த செகண்ட் ரெசிஸ்டாருக்கு வந்து 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்டு ரெசிஸ்டாருக்கு வந்து 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மூணையுமே வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸில் கனெக்ட் பண்ண 3 ரெசிஸ்டார்ஸுமே வந்து எனக்கு ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10V, அதாவது 10 வோல்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ரெசிஸ்டார்ஸ்லையும் எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கிவன் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸை நான் R1 எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஓம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது R2, அதாவது செகண்ட் ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 3 ஓம் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்டு ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 2 ஓம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிறேன். இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எது கண்டுபிடிக்கிறோம்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டார்ஸ்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால நான் RSன்னுட்டு எழுதிக்கிறேன். எப்படி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப கண்டுபிடிக்கணும்னா அந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா சம் ஆஃப் 3 ரெசிஸ்டர்ஸ், அப்படின்னா எனக்கு R1 + R2 + R3 இதான் வந்து எனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. எப்படின்னா ஒரு சீரீஸ் கனெக்ஷன் இருக்கிறப்ப, பேரலல் கனெக்ஷன் இருக்கிறப்ப வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்படின்னா எனக்கு R1 வந்து எனக்கு 5, R2 வந்து எனக்கு 3, அதுக்கப்புறம் R3 வந்து எனக்கு 2, மூணையுமே ஆட் பண்ணனா எனக்கு 10 ஓம்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அதான் வந்து எனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லான்னு எழுதிக்கிறேன். ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்னென்னா V = IR, அதான் எனக்கு வந்து ஃபார்முலா. இங்கே எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சீரீஸில் கனெக்ட் ஆனதுனால RSன்னுட்டு நான் எடுத்துக்கிறேன். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற RSஐ நான் இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு டினாமினேட்டரில் வந்துடும். அப்படின்னா எனக்கு I = V/RSன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா I = இப்போ கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். Vயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு 10 வோல்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 10/RS. RSோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா அதுவும் 10 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 10/10. 10/10ஓட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட்டோட SI யூனிட் வந்து எனக்கு என்னென்னா ஆம்பர். அப்படின்னா எனக்கு கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த சர்க்யூட்டில் எனக்கு 1 ஆம்பர் ஆஃப் கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.